வணக்கம் நண்பர்களே, இது ஜால் வியூஸ். நான் ரொஷான் குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அண்ணாமலையை பற்றி தான் பார்க்க போறோம். இது என்ன எப்படி என்றால், அண்ணாமலை தேர்தல் நேரங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்றாருன்னா, காசு கொடுக்க மாட்டேன், அப்படி காசு கொடுத்தா நீங்க என்னை பின்தொடர்ந்து வரலாம், நான் காசு கொடுத்தா பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்றேன். பின்பு ஒரு தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் அண்ணாமலை ஒரு தேநீர் கடைக்கு தோசை சாப்பிட்றாரு. போய் அந்த தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்க தேநீர் கடை உரிமையாளர்கிட்ட கேட்கிறார், எவ்வளவு ஆச்சு. அவர் வேண்டாம் என்று சொல்லும் போது இவர் இல்லை இல்லை நான் தரலாம் என்று சொல்லி ஜிபே பண்ணலாம், அதாவது டிஜிட்டல் இந்தியாவில் ஜிபே பண்ணலாம்ன்ட்டு அவர் ஜிபே இதை கேட்டு மெசேஜ் பண்றேன், அதாவது அவருக்கு காசு அனுப்புறார். எவ்வளவுன்னா 2000 ரூபா. இது தேர்தல் காலத்துல சாப்பாட்டுக்கான காசு கொடுக்காமல் அதையும் பார்க்க கூடுதலான காசு கொடுக்குறார். இதை சில பேர் சொல்லலாம், அவர்களோடு வந்த நபர்கள் நிர்வாகிகள் சாப்பிடுறதுக்காண்டி இதை கொடுத்துருக்கலாம். ஏன் 2000 ரூபா கொடுக்கணும்? அவர்களது வந்த நபர்களின் 2000 ரூபா சாப்பிட போறார்கள், அவரவர் பணம் வச்சிருப்பார்களான கொடுக்கலாம் தானே. இது ஒரு தேர்தல் நிதியாகவும் இருக்கலாம் என சமூக வலைத்தளத்துல பேசினாங்க. அதோட அண்ணாமலை மேலும் பல விடயங்கள் சிறிய சிறிய தவறுகள் பெரிய பெரிய தவறுகளாக அண்ணாமலைக்கு முடிந்திருக்கு. அவரது வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு வேட்புமனு தாக்கல் அவரது நண்பர் அந்த தேர்தல் ஆணையத்துல இருந்தபடியே அதை நிராகரிக்காமல் எடுத்துக்கொண்டதாகவும் சலசலப்பு ஏற்பட்டது. பணப்பட்டுவாடா செய்ய மாட்டேன் என்று கூறிக்கொண்டு பலருக்கு ஜிபே மூலம், அதாவது டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக்கொண்டு பலருக்கு ஜிபே மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கு நிதி கொடுத்ததாகவும், அதாவது தேர்தல் நிதி என்ற தேர்தலுக்கான வாக்குக்கான காசு கொடுக்கப்பட்டதாகவும் கோவையில் இதை பலர் கூறியதாகவும் கூறப்படுகிறது. சமூக வலைத்தளத்துல இருக்கு இது சம்பந்தமாக. அத்தோடு அதாவது பிஜேபி நிர்வாகிகள் கோவையில் பணப்பட்டுவாடா செய்யும் போது அதை கையங்களவுமாக பிடிக்கும் போது அவர்கள் அந்த பணத்தையும் அண்ணாமலையின் நோட்டீஸையும் விட்டு கேட்டை தாண்டி ஓடியதாகவும் வீடியோ காணொளிகள் இருக்கின்றது. இப்படி அண்ணாமலை காசு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னா ஒரு பக்கம் காசு கொடுக்கிறார், ஒரு பக்கம் ஜிபே மூலம் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு உரிய பணத்தை கொடுக்காமல் அதன் பார்க்க கூட பேமெண்ட் கொடுக்கிறார். அதன் தேர்தல் பிரச்சார நேரத்துல இப்படி சொன்ன அண்ணாமலை ஒரு கட்டத்துல மீடியாவுக்கு சொல்லி இருந்தாரு, எப்படி என்றால், நான் காசு கொடுத்தால் நான் இந்த தேர்தலிலேயே போட்டியிட மாட்டேன் என்று சொன்ன அண்ணாமலை, அதாவது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கொடுக்கப்பட்ட அவரது தேர்தல் பத்திரம் சரியாக கொடுக்கப்படவில்லை என பலராலும் விமர்சிக்கப்பட்டது. கூடுதலாக நாம் தமிழர் கட்சி இதனை பத்திரிகையாளர்களிடம் சொல்லியும் தேர்தல் ஆணையாளர் அதை நிராகரித்ததாகவும், அந்த நாம் தமிழர் சொல்லிய வேட்பாளர் பதிவு பத்திரம் பிழையாக இருந்தும் அதை கண்டுக்கவில்லை என்றும் கூறப்பட்டது. இதை நாம் தமிழர் கட்சி எதிர்த்ததாகவும், அதிமுக எதிர்த்ததாகவும், திமுக வாயமூடிக்கொண்டு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் முடிந்தவுடன் அண்ணாமலை என்ன செய்யறாருன்னா, ஒரு பிரஸ் மீட்ல, அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாருன்னா, 1,00,000 வாக்காளர்களின் வாக்காளர் பதிவு இல்லாம போய்விட்டது என கூறுகிறார். எப்படி 1,00,000 பேர் வாக்குப்பதிவு வாக்காளர் பெயர் இல்லாம போகும் என்று போராட்டம் நடத்துவேன் என கூறிய அண்ணாமலை கிட்டத்தட்ட பல இடத்துல தேர்தல் அடுத்தடுத்த மாநிலத்துல நினைக்கிறேன் கர்நாடகா, கேரளா, அந்த மாநிலத்துல தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அந்த 1,00,000 வாக்காளரை காணவில்லை என ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இது தானா கூடிய ஒரு மக்கள் போராட்டமாக கூறப்படுகிறது. அதாவது என்னன்னா, தங்களது பெயர் அந்த வாக்குச்சாவடியில் இல்லை என்றும் வாக்காளர் டாப்பில் இல்லை என்றும் கூறி அவளாவரும் திரண்டு மக்களுக்கு அண்ணாமலை தேவை என்ற ஒரு அமைப்பு இதை செய்திருக்கிறது என கூறப்படுகிறது. இப்படி மக்களுக்கான ஒரு அமைப்பாக இருந்த மக்களுக்கு அண்ணாமலை தேவை என்று சொல்லி அந்த மக்கள் தங்களது வாக்கை காண இல்லை, அதாவது என் வாக்கு என் உரிமை என்று சொல்லப்பட்ட பதாகையில் ஏந்தப்பட்ட பலர் நான் உயிரோடு இருக்கிறேன்,
எனது வாக்கு எங்கே என்று கேள்வி கேட்கிற இவர்கள், ஆனா அவங்க கொண்டைய மறைக்கல, அவர்கள் வந்து கையில இருக்கிற மைய கவனிக்காமல் வந்து அவர்கள் பதாகை ஏந்தி பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த பதாகை ஏந்தி பிடிச்ச அனைவரின் கைகளிலும் கூடுதலானவர்களின் கைகளில் மை இருப்பது அபட்டமாக தெரிய வந்துள்ளது. அதை மட்டும் சூம் பண்ணி இந்த மீடியாக்கள் எடுத்து போட்டிருக்கு. அதுதானே அண்ணாமலைக்கு வந்த சோதனை. வாக்கு நாங்க செலுத்த போறோம்னா அங்க வந்து வாக்குப்பதிவு, அதாவது வாக்கு டாப்ப இப்ப பேர் பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த கையில மை வைப்பாங்க. அவங்க ஆதார் அட்டையோ ஏதோ ஒன்று ஆதார் அட்டையை பார்த்த பிறகுதான் கையில மை வச்சு அங்க ஓட் மிஷினுக்கு விடுவாங்க ஓட் போட. அப்ப இவர்களது வாக்கு அங்க இருந்தபடியா தானே இவர்கள் வந்து கையில மை வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து என்னன்னா பலர் வந்து அதாவது ஒன்று தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, இது ஒன்று சேர்க்கப்பட்ட கூட்டம். காசுக்காகவோ இல்லாட்டி கட்சியின் அழுத்தத்திலாலோ ஒன்று கூடி 1,00,000 வாக்காளர்களின் பெயர் இல்லை என்று, தங்களது பெயர் இல்லை என்று போராடி இருக்கிறார்கள். ஆனா அங்க வந்து அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட 100% வந்து கையில் மை வைத்தபடிதான் போராட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதைத்தான் சொன்னார்கள், தமிழ்நாட்டுக்கு தாமரை தேவையில்லை. இப்படி ஒரு பொய் சொல்லும் ஒரு கட்சி தலைவர் எவ்வாறு ஒரு நாட்டு, அதாவது ஒரு மாநிலத்தை கட்டி காப்பார், எவ்வளவு ஊழல் செய்வார் இப்படி பொய் சொல்றவர் என்று மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இது ஊழலுக்கான அரசியலை வந்து தடுப்பதற்காக நீங்கள் இதை வந்து தட்டி கேட்கணும். மக்கள் கண்டிப்பா தட்டி கேட்பீர்கள் என நம்புகின்றேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம், நன்றி.